2026 தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகளை இறுதி செய்யும் முடிவுக்கு வந்திருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி ராமதாஸ் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து இருக்கும் நிலையில நிறுவனர் ராமதாஸ் திமுகவுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தையை முடித்துள்ளதா தகவல் வெளியாகியிருக்கு. கூட்டணியில சேர்ந்தால் ராமதாஸ் தரப்புக்கு 3 சீட்கள் தர திமுக தரப்பு முன்வந்துள்ளதாகவும் அதில் யார் யார் போட்டியிட போகிறார்கள் என்ற தகவலும் தற்போது கசிஞ்சிருக்கு. ஆனா இதுவரை இல்லாத வகையில ராமதாஸ் தரப்பு திமுக சின்னத்துல போட்டியிட வேண்டுமென்றே நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாகவுமே சொல்லப்படுது. பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகன் இடையே மோதல் ஏற்பட்ட சமயத்துல கட்சி பிளவுபட்டிருக்கு. தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி அன்புமணி ராமதாஸ் தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர்னு தற்போதைக்கு அறிவிக்கப்பட்டாங்க. அதே நேரத்துல நான் தான் தலைவர், முடிவெடுக்கும் அதிகாரம் எனக்கு தான் இருக்கு அப்படின்னு ராமதாஸ் சொல்லி வந்தாரு. இதற்கு இடையில அதிமுகவுடன் அதிகாரப்பூர்வமா அன்புமணி ராமதாஸ் கூட்டணி சேர்ந்துள்ள நிலையில 18 இருந்து 20 தொகுதிகள் வர ஒதுக்கவும் கூடுதலா ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தரவும் அதிமுக முன் வந்திருக்காங்க. அதே நேரத்துல ராமதாஸ் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பது ஏற்கனவே தெரிய வந்ததுதான். கடந்த 4 ஆண்டுகளாகவே திமுகவை கடுமையா விமர்சித்து வந்த ராமதாஸ் இப்போ மென்மையான போக்க கடைபிடித்து வராரு. இதற்கிடையில திமுக தரப்புல இருந்து ராஜ அமைச்சர் ஒருவர் ராமதாஸ் தரப்பிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதா சொல்லப்படுது. இதை அடுத்து திமுக கூட்டணியில் சேர்ந்தால் ராமதாஸ் தரப்புக்கு 3 சீட்கள் தர திமுக முன்வந்துள்ளதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. தற்போதைய நிலவரப்படி ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தி, ஜி.கே. மணி, அருள் ஆகியோருக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படும்னு தகவல் வெளிவந்திருக்கு. அதே நேரத்துல பாஜகவின் ஆதரவு அன்புமணி ராமதாஸுக்கு இருக்கும் நிலையில திமுக கூட்டணியில் ராமதாஸ் இணைந்தால் திமுக சின்னத்திலேயே மூவரும் போட்டியிட வேண்டும் என்ற நிபந்தனை முன்வைக்கப்பட்டுள்ளதா சொல்லப்படுது. இதனிடையே தனிச்சின்னத்துல போட்டியிட ராமதாஸ் தரப்பு திட்டமிட்ட நிலையில அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாததால திமுக சின்னத்துல தான் போட்டியிட வேண்டிய நெருக்கடி ராமதாஸ் தரப்புக்கு உருவாகி உள்ளதா சொல்லப்படுது. அதே நேரத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடனும் சமாதான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு வருவதா சொல்லப்படுது. பாமக திமுக கூட்டணியில் இணைவது இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படாத சமயத்துல அது தொடர்பா கருத்து சொல்ல முடியாதுன்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் சொல்றாங்க.